அக்கா தண்ணி பாய்ச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தென்னம்பிள்ளைக்கு தண்ணி பாய்ச்சிட்டு பின் சைடாக வந்துட்டு போகிறாருக்கா. மின் சைடு கேட்டு சைடாக வர்றது கிடையாது. இங்கே இருங்க வால்வு திருப்பி வச்சுருக்காரு பாருங்க. திருப்பி தண்ணி பாய்ச்சிட்டு கிணத்துல தண்ணி சுத்தமாக இல்லைங்கக்கா. ஃபுல்லாகவே பாய்ச்சி போயிடாரு. என்னடா காலம் தண்ணி ஓடலையே திருப்பி சரி தண்ணி சுத்தமாக இல்லை பாருங்க. மண்ட அளவுக்கு தான் கிடக்கு தண்ணி. போட்டு பார்த்தாக்கா என்னடான்னு பார்த்தாக்கா இதில் வந்து கழட்டி பார்த்தாக்கா இதில் பீஸ் கேரியல்லாம் இங்கே பாருங்கள் 3 கேரியல் இருக்கும். இதில் 3 இருக்கும். 2 இதையும் பிடிக்கிட்டு போயிட்டாரு. இது ஒன்று தான் இருக்குது. நம்ம மாத்திரம் தான் புதுசு 3மே. அப்படியே 2 தான் பிடிக்கிட்டு போயிட்டாருக்கா. இப்படி பண்ணால் என்னக்கா பண்ணுறது சொல்லுங்கக்கா. நம்ம என்னதாக்கா பண்ணுறது? தண்ணியே ஓட மாட்டேங்குதுக்கா. மாட்டு கூட பிடிக்க விட மாட்டேங்கிறாரு. இதே மாதிரி பண்ணுறாருக்கா. மாட்டுக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் என்னக்கா நான் பண்ணுறது? 17 மாடு இருக்குக்கா. இப்படியே பண்ணுறாருக்கா. பின் வழியாக வந்துட்டு போயிடுறாங்கக்கா. மின் சைடு வந்தால் நான் கண்டுக்கோனே கேட்டில் இருக்கனால இப்படியே பின் வழியாக தட்டி ஒன்று இருக்குது. அந்த வழியாக வந்துட்டு போயிடுறாருக்கா. இதுமாரி தண்ணி இல்லாமல் பண்ணால் என்னக்கா பண்ணுறது? சோளத்துக்கு ஏதோ கொஞ்சம் 1 2 விட்டனால அப்படி பாஞ்சிக்கிட்டு இருக்குக்கா.